இப்போ அவல் கேசரி எப்படி செய்கிறதுன்னு இப்போ வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் அவல் எடுத்திருக்கேன், வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ரெட் அவல் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். இப்போ அது பார்த்தீங்கன்னா இந்த அவல் பார்த்தீங்கன்னா கெட்டி அவல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வானலியில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ கடாய் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு, எடுத்து வச்சுருக்கேன் அவலை சேர்த்துருவோம். பாருங்க இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கணும். ஆற வச்சு மிக்சியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைன்னு பொடி பண்ணிக்கோங்க. இப்போ ஆறின பிறகு இந்த மாதிரி மிக்சியில் சேர்த்து இதை ரொம்ப நைஸாக பவுட்ரு பண்ணாமல் கொஞ்சம் குறைன்னு பவுட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ பொடி பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ எப்படி எந்த அளவுக்கு பொடியாக இருக்கணும்னா இந்த பாருங்கள் ரவை பதத்துக்கு இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ கடாயில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10 முந்திரி பார்த்தீங்கன்னா உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்து வறுத்துக்கலாம். உலர் திராட்சை ஒரு 10 சேர்த்து அதையும் நீங்கள் வறுத்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம பார்க்கலாம். பொடி பண்ண அவலை சேர்த்துருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அவல் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்குவோம். 1 கப் அவலுக்கு நான் 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 1 கப்பு கூட நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆறின பிறகு பார்த்தீங்கன்னா இன்னமுமே அது வந்து கெட்டியாயிடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். ஈஸியாக நம்ம அவல் கேசரி செஞ்சிடலாம். அவல் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.